நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவர் எல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மையும் சாதி வகுப்பினை எல்லாம். விடுதலைக்கும் சமத்துவத்துக்கும் முரசு கொட்டிய பாரதியின் வரிகள் தான் இவை. அயலவர்கள் தரையிலிருந்து விடுபடுவது மட்டும் விடுதலை அல்ல, நம் சமூக கேடுகளிலிருந்து விடுபடுவது தான் உண்மையான விடுதலை. இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடுதலைக்கும் சமத்துவத்துக்கும் நம்ம நாட்டில் என்னென்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத பற்றியும், நம்ம வெளிநாட்டவர்கள் நம்மளுக்கு அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். அது மட்டும் நம்மளோட விடுதலை ஆகாது. நம்ம சொசைட்டிலேருந்து நம்ம சமூகத்திலேருந்து நிறைய கேடுகள், நிறைய கெட்ட விஷயம்லாம் நடக்கும். அது எல்லாத்தையும் விட அதில் எப்படி போராடி அதில் எப்படி வெளியில் வரோம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இதில் இருந்து எப்படி வெளியில் வரோம் அப்படின்றது தான் உண்மையான விடுதலை. இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பனி விலகாத காலை பொழுதில் வயல்வெளிகளுக்கிடையே ஒற்றையடி பாதையில் சிறுவன் ஒருவன் தாவி குதித்து ஓடி வந்தான். பின்னாலேயே அவன் தந்தையும் ஓடி வந்தான். அன்றுதான் அந்த சிறுவனுக்கு பள்ளியின் முதல் நாள். அதனாலேயே தந்தை மகன் இருவரும் அளவு கடந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தனர். ஒரு விடியற் காலையில் சூரியன் புறப்பட்டு வர அந்த நிமிஷத்தில் ஒரு சிறுவன் ஓடி குதித்து தாவி குதித்து ஓடி வரான். காரணம் என்னென்னா, அவனுக்கு அந்த முதல் நாள் பள்ளிக்கு போகிற குஷி. அன்று தான் அந்த சிறுவன் ஃபஸ்ட் டைம் போகிறான். ஸோ அவனால் சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியல. அவன் தந்தையும் சேர்ந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரு.